பைபிளை தியானிக்கணும், பைபிளை படிக்கணும். உலகத்துல படிக்கிற படிப்பு அறிவை வளர்த்துக்க, பைபிளை படிக்கிறது உன்னை பரிசுத்தமாக்கிக்க. அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. உலகத்துல படிச்சீன்னா அறிவாளி புத்திசாலி ஆகி ஒரு வேலைக்கு போலாம், காசு சம்பாதிக்கலாம். ஆனா இதை படிச்சுன்னா பரிசுத்தமாய் பரலோகம் போகலாம். ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கணும். வசனத்துல வாசிக்கிறோம், வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், பைபிளை வாசிக்கிற நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை கை கொள்ளணும், சத்தியத்தை கை கொள்ளணும், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. கேட்கிறவன், நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். காது உள்ளவன், வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா பல இடத்துல சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி. அதுல நம்ம சில டைம் ஆரம்பத்துல ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்மளுக்கு தான் காது இருக்குது, அப்புறம் என்ன கேட்க கடவன், அப்புறம் என்ன கேட்க கடவன் சொல்லி நான் படிச்சிருக்கும் போது தியானிக்கும் போது யோசிப்பேன், நம்மளுக்கு தான் காது இருக்குன்னு சொல்லி. இந்த காதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காதுனால ஒண்ணும் இல்லை. ஆத்துமா காது வேணும். அல்லேலூயா. அந்த ஆத்துமா காது கேட்டு வசனம் உள்ள மனசுக்குள்ள உள்ளத்துல மூளையில போய் ஸ்டோரேஜ் ஆகணும். தேவனுடைய வார்த்தை, வசனம், சத்தியம் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகணும். அல்லேலூயா. அப்போ வாசிக்கிறவனும் கேட்கிறவனும். அப்ப நீங்க வாசிக்கிறீங்க, நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்க கேட்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன்னா நீங்க கேட்கிறீங்க. எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளணும்.